இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அயோத்தியில் இன்று ராமர் கோயில் திறப்பு விழா. பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கருவறையில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை நடைபெறுகிறது. எந்த மதத்தின் ஆன்மீக நிகழ்வும் நம்பிக்கையும் மதிக்க தகுந்ததே. ஆனால் பாஜகவின் இந்த ஆன்மீக நிகழ்வு முழுக்க அரசியல் லாபத்துக்கானது என்பதை இந்த நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு குடிமகனும் உணர்கிறான் என்பதே உண்மை என்கிறார் திருவாளர் தமிழர். இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. பட்டியலில் இருக்கும் எல்லா வாக்காளர்களும் மனச்சாட்சியோடும் நேர்மையோடும் வந்து வாக்களித்தால் இந்த நாடு எவ்வளவு முன்னேறும் என்று எண்ணி பார்க்கிறோம் என்கிறார் திருவாளர் தமிழர். ராமாயணத்துடன் தொடர்புடைய தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரையில் பிரதமர் மோடி வழிபாடு. கோதண்ட ராமர் கோயிலில் தரிசனம். மோடியின் மத நம்பிக்கையும் எந்த மக்களின் மத நம்பிக்கையும் ஏற்புடையதே. ஆனால் மோடி மதத்தை தாண்டி இந்த நாட்டிற்காக சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்கிறார் திருவாளர் தமிழர். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல். பயணிகள் முன்கூட்டியே வருமாறு அறிவுறுத்தல். பாதுகாப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியானதே. ஆனால் தேவையின்றி பிரச்சனையை ஊதி பெரிதாக்காமல் இருந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர். மதுராந்தகம் ஏரிகாத்த கோதண்டராமர் கோயிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூய்மை பணி. உள்ளத்தில் தூய்மை இருந்தால் வெளியே செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் தூய்மை மிளிரும் என்கிறார் திருவாளர் தமிழர். 15 லட்சம் வாசகர்கள் வருகை. சென்னை புத்தக காட்சி நிறைவு. ரூபாய் 18 கோடிக்கு புத்தகங்கள் விற்பனை. பெருந்தொகை புத்தக விற்பனை மகிழ்ச்சி அளிக்கிறது. இது தமிழர்களின் அறிவு தாகத்தை தெளிவாக காட்டுகிறது. உரிமைகளை தொலைத்தவர்களின் உரிமை மீட்பு மாநாடு. திமுக இளைஞரணி மாநாடு குறித்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை விமர்சனம். ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தபோது மாநிலங்களின் உரிமைகளுக்காக வாயை திறக்காத மாவீரர்கள் தான் திமுகவினர் என்பதுதான் உண்மை. ஆனாலும் அதை பேசுகின்ற யோக்கியதை தமிழிசை போன்ற பாஜகவினருக்கு ஒருபோதும் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை என்கிறார் திருவாளர் தமிழர். ஆளுநர் பதவியை நீக்க வலியுறுத்தி தீர்மானம் திமுக இளைஞரணி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இவையெல்லாம் ஏமாற்று வேலை என்பது தமிழர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்கிறார் திருவாளர் தமிழர். பொதுமக்களை அச்சுறுத்துகிறது. யாத்திரைக்கு அனுமதி மறுப்பு. அசாம் அரசு மீது ராகுல் குற்றச்சாட்டு. அச்சுறுத்தாத பாஜக அரசை எங்காவது பார்க்க முடியுமா என்கிறார் திருவாளர் தமிழர். உலகின் பெரிய பணக்கார அரசியல்வாதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். எல்லா சர்வாதிகார அதிபர்களும் பெரும் பணத்தை குவிக்கிறார்கள் என்பதே உண்மை என்கிறார் திருவாளர் தமிழர். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் காலிறுதி சுற்றுக்கு ஜோகோவிச் முன்னேற்றம். டென்னிஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிதான் என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.